அழகே அழகுல பாக்கியராஜ் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க லட்சுமி கிட்ட வந்து, என்னக்கா உங்கள் வீட்டில் ஒரே சவுண்டாக இருக்குது, நேற்று பாக்கியராஜ் மத்தியானமாக ரேவதியை கூட்டிகிட்டு வந்துருப்பா அப்படி போல் வண்டியில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட லட்சுமி, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, சும்மா தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க லட்சுமி. சும்மா ஒரு நாள் கூட பாக்கியராஜ் போய் ரேவதியை கூட்டிகிட்டு வந்தது இல்லையே, அதுவும் இல்லாமல் நேற்று சாயங்காலம் உங்கள் மருமகன் வந்திருப்பா அப்படி போல், உங்கள் மருமகன் வந்திருந்தாரு, அவர் மட்டும் தனியாக வந்துட்டு தனியாக போயிட்டாரு, ரேவதியை கூட்டிகிட்டு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட லட்சுமி படப்படன்னு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் வளர்றாங்க. இதை கேட்ட மலர், இல்லைக்கா அது மாமாக்கும் அத்தைக்கும் ப்ரெஷரு சுகர்லாம் அதிகமாயிருச்சா, அதனால கொஞ்ச நேரம் கூட இருந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு ரேவதி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கா நைட்டு உங்கள் மருமகன் வந்தப்போ ஒரே சவுண்டாக இருந்துச்சு, சத்தமாக பேசிகிட்டு இருந்தீங்களே, நீங்கள் பேசுனதெல்லாம் எங்களுக்கும் கேட்டுச்சு, பாக்கியராஜ் பேசுனதும் எங்களுக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட மலர் எதுவும் பேசாமல் திருத்துன்னு முழிச்சுட்டு அமைதியாயிடுறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா பாக்கியராஜோட அம்மா லட்சுமி ரேவதியை கூப்பிட்டு ரொம்ப அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுக்கு வந்து 2 நாளுக்கு மேலே தங்குனானா ஊர் உலகமெல்லாம் ஒரு மாதிரி பேசும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. இதை கேட்ட ரேவதி எதுவும் பேசாமல் சரிம்மான்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. லட்சுமி உடனே வீட்டுக்குள்ளே வந்தோடனே, ரேவதி இங்கே இருக்கிறத பார்த்து அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல, என்ன ரேவதி இங்கே இருக்கான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க, என்ன சண்டையா உங்கள் வீட்டில் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பாக்கியராஜ், அம்மா யார் கேட்குறாங்களோ அவங்கள என்கிட்ட கேட்க சொல்லுங்கள், நான் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாக்கியராஜ். அதுக்கு ராகவன், ஆமாம் நீ சொல்லுவ, என்னடா பதில் சொல்லுவ, நீ கம்மன் இருக்க மாட்டியா, நீயே குடும்பம்னா சண்டை சச்சரவெல்லாம் இருக்கத்தான் செய்யும், எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு போகிறவ தான் நல்ல பொம்பளை, நம்ம பொண்ணை நம்ம வீட்டிலையே வச்சுக்க முடியுமா என்ன, மாப்பிள்ளைகிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பாக்கியராஜ், ஒன்றும் வேண்டாப்பா, ரேவதி இனிமேல் இங்கேயே இருக்கட்டும், தரணியும் நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன், ரேவதி தரணி இளவரசி 3 பேர் இங்கேயே இருந்துட்டு போட்டோம், அந்த ஆள் இவங்க இல்லைன்னா தான் திருந்துவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடா மாப்பிள்ளை திருந்தணும், அப்படி என்ன பண்ணிட்டாரு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ராகவன். அதுக்கு பாக்கியராஜ், நீங்கள் இப்படி தலை மேலே தூக்கி வச்சு ஆடுறதுனால தான் அவர் இன்னைக்கு அடிக்கிற அளவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சுரேஷ், என்ன மாமா பண்ணது தப்பு தான், அதுக்கு மாமா எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டார், அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்கவும் மாமா தயாராக தான் இருக்கார், ஏதோ அவசரத்தில் தெரியாமல் பண்ணிட்டாரு, அதை நீ ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்குற, சுமூகமாக பேசி அக்காவை அனுப்பிச்சி விடுற வழியை பாருண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பாக்கியராஜ், உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ கம்முன்னுடா சுரேஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பாக்கியராஜோட அம்மா, அப்போது ரேவதி இனிமேல் இங்கே தான் வச்சுக்க போறியா நீயே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லட்சுமி, பாக்கியராஜ் நீ கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு முடிவெடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாம் நிதானமாக யோசிச்சு தாம்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாக்கியராஜ். அதனால் லட்சுமிக்கும் ராகவனுக்கும் பயங்கரமாக சண்டை வந்துடுது. என்ன இவன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு. பாக்கியராஜ் ரேவதியை தங்கராஜ் வீட்டுக்கு அனுப்புவாரான்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.